Hi friends, welcome to my channel குட்டீஸ் டெரஸ் கார்டன். இது இன்றைக்கி மாடி தோட்டத்தில் இன்றைக்கி கிடைச்ச விளைச்சலுங்க. இது பாகக்காய்ங்க. நாட்டு பாகல்லே இது பெரிய பாகல். இதுவும் நாட்டு பாகல் தான், ஆனால் கொஞ்சம் சிறிய பாகல். மிதிப்பாகல்னு சொல்ல முடியாது, மிதிப்பாகலில் பெருசாக இருக்குது. ஆனால் இந்த குருவித்தலை மிதிப்பாகல் கிடையாதுங்க. இது நேற்று சாயங்காலம் பார்த்தேன், பழுக்கலைங்க. இன்றைக்கி காலையில் போய் நான் பார்க்குறதுக்குள்ளே 4-5 பழம் பழுத்துடுத்து, 2 பழம் கீழே விழுந்துடுத்துங்க. 4-5 காய் பழுத்து இன்றைக்கி 2 காய் கீழே விழுந்துடுத்து. சரி, அந்த விரையாவது எடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம், ஏன்னா அது நல்ல டேஸ்டிவாக இருக்குது பாகக்காய் அப்படின்ட்டு பார்த்தா, நேற்று நைட்டு கீழே விழுந்த உடனே பழமே தானே வெடிச்சிடும். கொஞ்ச நாள் ஆனால் அப்படி கொஞ்சம் நேரம் ஆனால் நைட்டே வெடிச்சுடுத்து போல் இருக்குது. பழம் கீழே விழுந்து அந்த விதைகள்லாம் கீழே விழுந்து அதையெல்லாம் எலி கொறிச்சிட்டு போயிடுதுங்க. இல்லைன்னா லாஸ்ட் டைம் ஒன்று பழம் பாதி ஓப்பனாக இருந்தது, ஃபுல்லாக பழுத்து போயிடுது. நான் பழமாகவே எடுத்துட்டேன். அதில் ஒரு 22-23 விதைகள் இருந்ததுங்க ஒரு பழத்தில். இந்த வகை அது மாதிரி இதை எடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் முடியல. ஆனால் எடுத்தது இருக்குது. இது 2-3 பழுத்துருக்கு. இந்த வகையில் ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது பழம். இதிலேருந்து வர எடுத்து நண்பர்களோட பகிரலான் இருக்கேன். இது 2 வாழை வரை கிடச்சிதுங்க. இது கொஞ்சம் வானம் பார்த்த மிளகாயில் கொஞ்சம் கிடச்சிது. இது புல்லட் சில்லியும் கிடச்சிது. இது வானம் பார்த்த மிளகாயில் கொஞ்சம் நீட்டு அதிகமாக உள்ளது. இது இந்த செடி காய்க்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகிறதுங்க. அதனால் நீட்டு கொஞ்சம் குறைஞ்சி போயிடுது, இல்லைன்னா நல்ல நீட்டாக இருக்கும். இது கோவக்காய்ங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் இருக்கும். கோவக்காய் கிடச்சிதுங்க. நல்ல நீட்டான கோவக்காய், பிஞ்சு கோவக்காய்ங்க. நல்ல நீட்டாக இருக்குது. தட்ஸ் ஆல். என்னுடைய சேனல் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை. தேங்க்யூ. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.